அருகில் வா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ரேஷ்மா, நீ உண்மையாவா சொல்கிற? உண்மையாக தான் சொல்கிறேன். நான் என் டாடிக்கிட்ட சொல்லி உனக்கு 10 லட்ச ரூபா வாங்கித்தரேன். அதை வாங்கிட்டு நீ உடனடியாக இங்கேருந்து கிளம்பிடு. மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை எங்கள் 2 பேர் வீட்டில் இருந்தும் ஆளுங்க வராங்களே, அதனால தான் சொல்கிறேன் சீக்கிரம் கிளம்பிடுன்னு. ஆனால் கையில் பணம் இல்லாமல் நான் எப்படி போக முடியும்? நான் மேலே படிக்கணுன்னாலும் எனக்கு பணம் வேணும். அப்போது நான் என் டாடியை நாளைக்கே பணத்தோடு வர சொல்கிறேன். அது வரைக்கும் உன்னோட முடிவில் இருந்து நீ மாறிடாத. ஏன் ரேஷ்மா, உண்மையாகவே உன்னை தேவா தான் இங்கே வரவழைச்சாரா? அட, நீ என்ன இத்தனை தடவை கேட்குற? உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ வேணா தேவா கிட்ட கேட்டுப்பாரு. இல்லை ரேஷ்மா, இனிமே தேவா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுகிற மாதிரி இல்லை. இன்றைக்கி பேசினேனே, அதுதான் கடைசி. என் கைக்கு மட்டும் பணம் கிடச்சிருச்சுன்னா உடனடியாக நான் அங்கேருந்து கிளம்பிடுவேன். ஓகே, தட்ஸ் குட். நாளைக்கு இதே நேரம் உன் கையில் பணம் இருக்கும். எந்த சூழ்நிலையிலேயும் உன்னோட எண்ணத்துலேருந்து மாறிடாத. நான் வரேன். நீ எங்கே இருக்க ரேஷ்மா? அது சஸ்பென்ஸ். அதை சொல்ல முடியாது. அது எனக்கும் தேவாவுக்கும் மட்டும் தெரிஞ்சால் போதும், உனக்கு தெரிய வேண்டாம். அவள் போவதையே அனன்யா வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளாமல் தனித்தனியாக அவங்க ரூமில் போய் தூங்க. காலையில் 8 மணிக்கெல்லாம் காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. இவ்வளவு காலையில் யாராக இருக்கும்? ஒருவேளை ராணி அக்காவா? யோசனையோடு அனன்யா போய் கதவை திறக்க, வாசலில் தேவா குடும்பமும் அனன்யா குடும்பமும் நின்றிருந்தது. மா, வாங்க வாங்க, எல்லாரும் உள்ளே வாங்க. என்ன சண்டே வரேன்னு சொல்லிட்டு இன்றைக்கே வந்துட்டீங்க? விஜய்க்கு முதல்ல லீவு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் அவனோட பாஸ் லீவு எடுத்துக்க சொல்லிட்டாரு. அதான் 4 நாள் லீவு போட்டு எல்லாரும் வந்துட்டோம். எல்லோரையும் உள்ளே வரவேற்றவள், உட்காருங்க, வேகமாக ஓடிப்போய் தேவாவை எழுப்பினாள். தேவா எழுந்திருக்க, எல்லாரும் வந்திருக்காங்க. யார்? அம்மா, அப்பா, அத்தை, மாமா, அண்ணா, அண்ணி எல்லாருமே வா. சண்டே தானே வரேன்னு சொன்னாங்க. வந்திருக்காங்க, எழுந்து வாங்க. அவனும் வேகமாக எழுந்து வர, வாங்க வாங்க. திவ்யா ஓடிப்போய் அவனை கட்டி கொண்டாள். எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேண்ணா. அவசர அவசரமாக தேவாவும் அனன்யாவும் ஓடிப்போய் டீ போட, காலை நேர சூரிய ஒளியில் எல்லாரும் ரிலாக்ஸாக வெளியில் வந்து உட்கார, அனன்யா எல்லாருக்கும் டீ போட்டுக்கு எடுத்துக்கிட்டு வரவும், ஆட என் பொண்ணு டீ எல்லாம் போடுறா. அவள் நல்லாவே சமைப்பா அத்தை. என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க? உண்மையாவா? ஆமாம் அத்தை, இங்கே வேலை செய்கிறவங்க ஊருக்கு போயிருக்காங்க. அனன்யா தான் எனக்கு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்கிறா. உண்மையாவா சொல்கிறீங்க? என்னால் நம்பவே முடியல. நல்லா தான் சமைக்கிறா. மாப்பிள்ளை, எனக்கு ஒரே ஒரு ஆசை, என் பொண்ணு கையால் சமைச்சு ஒரே ஒரு வேளை சாப்பிடணும். அடுத்த வேளைக்கு எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. ரமணன் சொல்ல, என்ன ஆளுக்கு என் மருமகளை கிண்டல் பண்ணுறீங்க? அவன் நல்லா தான் செய்வா. தேவகி பறிஞ்சிக்கிட்டு வர, சரி திவ்யா சமையல் எப்படி இருக்குது? தேவகி கேட்டதும், அம்மா நான் பேசாமல் தானே இருக்கேன், என்னை ஏன் வம்பு இழுக்கிறீங்க? இல்லடி, நீ அங்கே போய் எப்படி சமைக்கிறேன்னு கேட்டேன். என் மருமக இன்னும் கிச்சன் பக்கம் போகலை. போனால் பிரமாதமாக செய்வா. உமாவும் சொல்ல, அனன்யாவுக்காவது சுடு தண்ணியாவது வைக்க தெரியும், திவ்யாவுக்கு அது கூட தெரியாது. யார் சொன்னது? என் பொண்டாட்டி சூப்பராக சுடு தண்ணி வைப்பா. விஜய் உள்ளே வர, காலையிலேயே அந்த இடம் கலகலப்புக்கு பஞ்சம் இல்லாமல் சிரிப்பும் கொண்டாட்டமாய் இருந்தது. 2 ஜோடிகளும் மாறி மாறி தங்களை கலாய்த்து கொள்ள காலை உணவு பரபரப்பாய் தயாரானது. அனன்யாவை தனியாய் பார்த்த உமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா. அவசர அவசரமாக இந்த கல்யாணத்தை பண்ணிட்டோம். நீ எப்படி இருக்கியோ என்னவோ,
பயந்துக்கிட்டே தான் இங்கே வந்தேன். நீயும் மாப்பிள்ளையும் நடந்துக்கிறத பார்த்தா இப்போ தான் என் மனசுக்கு திருப்தியாக இருக்குது. மாப்பிள்ளை உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறாரு? அதெல்லாம் நல்லாதாம்மா பார்த்துக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ரேஷ்மா ஜெய்க்கு கால் பண்ண, என்னாச்சு ரேஷ்மா? நடந்த விஷயங்களை சொல்ல, டாடி ப்ளீஸ் நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய் எடுத்துக்கிட்டு வாங்க, அதை கொடுத்து அனன்யாவுக்கு செட்டில் பண்ணிடலாம். ரேஷ்மா நீ சொல்கிறதெல்லாம் நடக்குமா? நிச்சயமாக நடக்கும் டாடி, நீங்கள் பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வாங்க. அவள் பேசுவதை பின்னால் இருந்து கேட்டுக்கொண்டே வந்த மந்தாகினி, ஃபோனை இப்படி குடுடி. அவளிடம் இருந்து ஃபோனை பறித்த மந்தாகினி, ஏங்க நீங்கள் 2 பேரும் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவள் தான் சின்ன பொண்ணு, அறிவில்லாமல் ஏதோ பண்ணுறா, நீங்களும் கூட சேர்ந்து அவளுக்கு ஒத்து ஊதுறீங்க. அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சண்டையோ சச்சரவோ அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்க. தேவையில்லாமல் நாம் இதில் குறுக்கிட வேண்டாம். மம்மி, என்னோடய விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாதீங்க, அப்புறம் நான் மனுஷியாக இருக்க மாட்டேன். இப்போ மட்டும் நீ என்ன மனுஷியாவாக இருக்க? ஆரம்பத்துலேருந்து நீயும் சரி உங்கள் அப்பாவும் சரி என் பேச்சை கேட்குறதே இல்லை. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதோ? டாடி அவங்க கிடக்குறாங்க, நீங்கள் இன்றைக்கி 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு உடனே கிளம்பி ஊட்டிக்கு வாங்க. சரி ரேஷ்மா, நான் கண்டிப்பாக பணத்தை எடுத்துக்கிட்டு வரேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, அதை மட்டும் நீ கிளியர் பண்ணு. சொல்லுங்கள் டாடி. நீ அந்த தேவாவை கல்யாணம் பண்ணிக்க போறியா? இல்லையே, அப்புறம் எதுக்கு நாம் அனன்யாவுக்கு பணம் கொடுத்து அவங்க 2 பேரையும் பிரிக்கணும்? டாடி, காலேஜில் சின்ன சின்ன விஷயத்தில் கூட என்னை அந்த அனன்யா தோக்கடிச்சிக்கிட்டே இருந்தா. அந்த ரஞ்சன் சரியாக கல்யாண நேரத்தில் வந்து என்னை குழப்பி விட்டான். அந்த தேவா கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற மாதிரி நடித்து மணமேடை வரைக்கும் கொண்டு போய் என்னை ஏமாற்றிட்டான். இவங்க 3 பேரையும் ஒரே நேரத்தில் பழிவாங்க எனக்கு இப்போ சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. என்ன பண்ண போகிற? பணத்தை கொடுத்து ரஞ்சனையும் அனன்யாவையும் ஊருக்கு அனுப்ப போகிறேன். அவங்க 2 பேரும் என்னவோ படிக்க தான் போகிறாங்க. ஆனால் ஊருக்கும் தேவாவுக்கும் அவங்க 2 பேரும் காதலிச்சு ஒருத்தரோட ஒருத்தர் ஊரை விட்டு ஓடி போன மாதிரி ஏற்பாடு பண்ண போகிறேன். அந்த அவமானத்திலேயே தேவா தினமும் துடிச்சு சாகணும். இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும் டாடி, நடக்கணும். சரி, நான் இன்றைக்கே பணத்தோடு வரேன். ரேஷ்மா அனன்யாவுக்கு ஃபோன் பண்ண, கொஞ்சம் தள்ளி போன அனன்யா, சொல்லு ரேஷ்மா, பணம் ரெடி ஆகிடுச்சு, இன்றைக்கி வந்து வாங்கிக்கிறியா? இல்லை ரேஷ்மா, என்னால் இன்றைக்கி வர முடியாது. ஏன், என்னாச்சு? ஊர்லேருந்து அம்மா அப்பா அண்ணா அண்ணி எல்லோரும் வந்திருக்காங்க. எப்போ? இன்றைக்கி காலையில் தான். எப்படியும் அவங்க சனிக்கிழமை கிளம்பிடுவாங்க. அவங்க போன பிறகு நாம் பிளான் பண்ண மாதிரி வர ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் பணத்தை வாங்கிக்கிறேன். 3 நாட்களும் கூத்தும் கும்மாளமுமாய் வீடு பயங்கர கலகலப்பாய் இருந்தது. சனிக்கிழமை சாயந்தரம் எல்லாரும் கிளம்ப, அண்ணா இன்னும் 2 நாள் இருந்து போகலாம்ல? இல்லைடா, நானும் திங்கக்கிழமையிலேருந்து ஆஃபீஸ் போகணும், அம்மா அப்பாவும் வேலைக்கு போகணும். ஒரு நாள் முன்னாடி போனால் தான் எல்லாம் சரியாக வரும். மாப்பிள்ளை, அனன்யாவை நல்லா பார்த்துக்கோங்க. உமா கண்ணீருடன் சொல்ல, நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க, நான் அவளை பத்திரமா பார்த்துக்கிறேன். அவளை பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வந்தவர்கள் எல்லோரும் விடைபெற்று கிளம்ப வீடு மீண்டும் அமைதியானது. ரேஷ்மா ஜெய்க்கு கால் பண்ண, டேடி வந்தவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க, நீங்கள் பணத்தோடு வாங்க. இந்த தடவை எந்த மாற்றமும் இல்லைல்ல? முன்னாடியே பணத்தோடு வர சொல்லிவிட்டு அப்புறம் வேண்டான்னு சொல்லிவிட்டு. இல்லை டேடி, இந்த தடவை எந்த மாற்றமும் இருக்காது, நீங்கள் பணத்தோடு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுது விடியும் என காத்து கொண்டிருந்தாள் ரேஷ்மா. தேவா வீட்டிலிருந்து ஒரு சின்ன சத்தம் கூட வரல.
ரெண்டு பேருமே ரொம்பவே அமைதியாக இருக்க ரேஷ்மா அனன்யாவுக்கு கால் பண்ணா. சொல்லு ரேஷ்மா, பணம் ரெடியாக இருக்குது. சரி ரேஷ்மா, நான் எங்கே வரணும்? மலை உச்சிக்கு வந்து சேரு. அங்கேயே வரணும்? ஆமாம், அங்கே தான் வரணும். ஏன்னா அந்த இடத்துல தான் ஆள் நடமாட்டம் இருக்காது. அதனால் நீ அங்கேயே வந்துரு. சரி ரேஷ்மா, இன்னும் 1/2 மணி நேரத்தில் நான் அங்கே இருப்பேன்.